பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இது பாகிஸ்தான், இது ஆப்கானிஸ்தான், ரெண்டு கண்ட்ரி நடுவில் ஒரு லாங்கஸ்ட் பார்டர் இருக்கா. 2640 கிலோமீட்டர் லாங் அளவுக்கு பார்டர் இருக்கு. இந்த பார்டருக்கு பேர் என்ன? டுராண்ட் லைன். நம்ம படிச்சிருப்போம். ஆப்கானிஸ்தான்ல இப்பதான் தாலிபான் என்ன பண்றாங்க? ரூல் பண்றாங்க. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நாட்டுல அவங்க ரெபல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாகிஸ்தானோட ஆர்மி இருக்குல்ல, ஒரு கவர்மெண்டோட அபிஷியல் ஆர்மி இருக்குல்ல, அந்த ஆர்மி ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற இந்த குரூப் இருக்காங்கல்ல, தாலிபான் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு ரெபல் குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. பட் இப்போ ஆப்கானிஸ்தான ரூல் பண்றது தாலிபான் தான். அப்ப இன்னும் க்ளோஸ் ஆகணும்ல. பட் என்ன உருவாகுது? ரெண்டு கண்ட்ரி நடுவுல பார்டர் இஷ்யூ செம ஸ்ட்ராங்கா நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தானோட ஸ்டாண்ட் யூசிக்க முடியுது ஓரளவுக்கு. எஸ். இப்போ பிரசன்ட்ல பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் ரூல் பண்ற தாலிபான் கவர்மெண்ட்டுக்கும் என்ன இருக்கு? ஒரு கிளாஷ் இருக்கா? இந்த கிளாஷ் டைம்ல இந்தியா என்ன பண்ணணும்? யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஆப்கானிஸ்தான் கூட பேசலாமா வேணாமா? இந்த கான்டெக்ட்ல இதை யோசிங்கள. தாலிபானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த அக்டோபர் மாசம் இந்தியாவுக்கு வருகிறார். பேரலா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை அட்டாக் பண்ற டைம்ல எங்க? ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபூல். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் காபூல்ல ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்க அதே டைம்ல பேரலா தாலிபானோட பினான்ஸ் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வராங்க. லிங்க் பண்ண முடியுதுல. அப்ப என்ன பண்ண ட்ரை பண்றாங்க? ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் பாகிஸ்தானும் கார்னர் பண்ண வச்சுக்கலாமா? ஆப்கானிஸ்தான் பிளஸ் இந்தியா இந்த ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ஹிஸ்டரியில இந்த விசிட் தான் ஹையஸ்ட் கான்டாக்ட் எவர். அதுக்கேற்ற மாதிரியே நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. நாங்க மறுபடியும் யார் சொல்றா? இந்தியா சொல்றாங்க மறுபடியும் ஆப்கானிஸ்தானை ரீபில்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். 2021 இருந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், பட் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்றோம். ஆப்கானிஸ்தான்ல இந்தியா சார்பாக எம்பசி வைக்கலாம். ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான எய்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே இந்தியா கொடுக்க ஆரம்பிக்க போகுது. வழக்கமா சொல்லுவாங்களே, பாகிஸ்தான் நம்மளோட எனிமி, பாகிஸ்தானுக்கு ஒரு எனிமி இருக்கு. அப்ப அந்த எனிமி நமக்கு யாரு? ஃப்ரெண்டு தானே. நம்ம எனிமியோட எனிமி நமக்கு ஃப்ரெண்ட். சேம் ஃபார்ம்ல. நம்ம ஸ்டோரி புரியுதுல்ல. இந்தியாவுக்கு எப்போதுமே இந்தியாவுக்கு கண்டிப்பா இது பிடிக்காது, டெரரிசம் பிடிக்காது. பட் என்ன ஆகுது? ஆப்கானிஸ்தான்ல 2021 ஒரு டெரரிஸ்ட் குரூப் தாலிபான் ஆப்கானிஸ்தானோட கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றாங்க. அப்போ டெரரிஸ்டே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் கூட கான்டாக்ட் வச்சுக்க மாட்டோம். ஸ்டாப் பண்றாங்க இந்தியா 2021. பட் இப்போ என்ன ஆகுது? ஸ்டோரி மாறுதுல்ல. ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் பிடிக்கல, பார்டர் கிளாஷ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி என்ன பண்றாங்க? இந்தியா நான் உங்களை டெவலப் பண்றேன், ரீபில்ட் பண்றேன். ஹையஸ்ட் கான்டாக்ட் எவர். இதான் நியூஸ். இன்னைக்கு லீட் ஆர்டிகல் இந்த டாபிக் பத்தி தான் பேசு. ஓகேல, எந்த கான்டெக்ட்ல படிக்க புரிஞ்சுல? எஸ். உங்களுக்கு கான்டெக்ட் புரிஞ்சிருக்கும். பட் இந்த ஆங்கிள் யோசிக்கிறீங்களான்னு சொல்லுங்க. தாலிபான் இப்போ பாகிஸ்தான் அப்போஸ் பண்ணுது. இது யாருக்கு பாசிட்டிவ் நினைக்கிறோம்? இது யாருக்கு ஜாலி? இந்தியாவுக்கு ஜாலி. அது ஓகே. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. பாகிஸ்தானை கார்னர் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஓகே. பட் அதுக்காக தாலிபான் கூட நம்மளால கம்ப்ளீட்டா என்கேஜ் ஆக முடியுமா? முடியாதுல்ல. தே ஆர் டெரரிஸ்ட் குரூப். அப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஹிஸ்டரியை, இந்த கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எது வரைக்கும் எங்கேஜ் ஆகலாம், எதுக்கு மேல போனா இந்தியாவுக்கு டேஞ்சர், அந்த டைலமாவை அனலைஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகேல. அதான் பார்க்க போறோம். பட் சில பேருக்கு இந்தியா ஆப்கானிஸ்தானோட கொஞ்சம் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி தெரியாது, அந்த பேசிக் தெரியாதனால இந்த கான்டெக்ட் புரிஞ்சுக்க முடியாது. லைட்டா 2-3 பாயிண்ட்ல அதை ரிவிஷன் பண்ணிடுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் ரூல் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. 1990ஸ்லயே தாலிபான் ஆப்கானிஸ்தான ரூல் பண்ணுச்சு. இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப படிச்ச வரைக்கும் இந்தியாவுக்கு இது பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ரீசன் என்ன? ஜெனரலா பார்க்கும்போது டெரரிஸ்ட் குரூப் அதெல்லாம் ஓகே. பட் வாட் இஸ் ரியல் பாலிடிக்ஸ்? ஒரு ரியல் பாலிடிக்ஸ் லெவல்ல வேணாம்னு சொல்றாங்கன்னா ஒரு காரணம் இருக்கு. தி ரீசன் இஸ் வெரி சிம்பிள். தாலிபான் கவர்மெண்ட் ஆல்வேஸ் சப்போர்ட்ஸ் தி பாகிஸ்தான். அப்ப என்ன சான்ஸ் உண்டு? ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தானும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது சான்ஸ் உண்டு. அது யாருக்கு பிரச்சனை? இந்தியா பிரச்சனை. அதுக்கு புரியுதுல. தாலிபான் இஸ் ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் தி பாகிஸ்தான் மிலிட்டரி. அந்த டைம்ல வேற வழியே கிடையாது. என்ன பண்ணி ஆகணும்? ஆப்கானிஸ்தானை ரிஜெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு பார்ட்டி நார்த்தர்ன் அலையன்ஸ், இந்த குரூப்புக்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு. ஸ்டோரி புரிஞ்சுல ஓரளவுக்கு? எஸ். 1990 இருந்து 2000 வரைக்கும் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது. அங்க இருக்கிற இன்னொரு குரூப் கூட தான் பேசுவோம். 2001 பாலிடிக்ஸ் மாறுது. தாலிபான் என்ன பண்றாங்க? தாலிபானுக்கும் யூஎஸ்க்கும் ஆகும்போது யூஎஸ்ஏ ஆப்கானிஸ்தானுக்குள்ள வருது. தாலிபான் ரூல் ஆகுது, காலி ஆகுது. 2001 ஆஃப்டர் தி ஃபாலிங் டவுன் ஆஃப் தாலிபான் இன் ஆப்கானிஸ்தான், இந்தியா என்ன பண்ணுது? இப்போ என்கேஜ் ஆகுது. யார் கூட? ஆப்கானிஸ்தானுக்கு ரோடு, ஸ்கூலு, டேம், முக்கியமா பார்லிமெண்ட் பில்டிங், எல்லா விஷயத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணிருக்கு. அப்ப யாரு கூட பேச்சுவார்த்தை இல்ல? தாலிபான் கூட பேச்சுவார்த்தை கிடையாது. இப்ப அப்படி என்ன ஆகுது? அகைன் 2021 தாலிபான் ஆட்சிக்கு வராங்க. யோசிக்க முடியுதா? 2000 இருந்து 2021 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் வித் ஆப்கானிஸ்தான். யார் கிடையாது? தாலிபான் இல்ல. ஸ்ட்ராங்கா ஆப்கானிஸ்தானுக்கு அட்லீஸ்ட் ஒரு $3 பில்லியன் அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருக்கோம். அந்த 20 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆகுது? ஸ்டாப் பண்ணி ஆகணும். என்ன ரீசன்? 1990ஸ்லயே ஸ்டாப் பண்ணோம். தாலிபான் உள்ள வந்துச்சு. சேம் 2021 மறுபடியும் தாலிபான் உள்ள வந்துருச்சு. கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்போ ஆப்கானிஸ்தான் கூட பேசக்கூடாது. we are isolating the ஆப்கானிஸ்தான். ஐசோலேட் பண்ணியாச்சு. இப்போ 2025 ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் பாயிண்ட். நமக்கு தாலிபான் கூட பேச பிடிக்காது. ரீசன் என்ன? தாலிபான் சப்போர்ட்டிங் தி பாகிஸ்தான். பட் 2025 என்ன ஆகுது? அந்த சேம் தாலிபான் கவர்மெண்ட்டுக்கும் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் பார்டர் கிளாஷ் வருது. விச் மீன்ஸ் தாலிபானும் பாகிஸ்தானும் ஃப்ரெண்டா இல்ல. அப்ப நீங்க அவங்க கூட ஃப்ரெண்டா இல்லைன்னா நாம என்ன பண்ணிக்கலாம்? இந்தியா ஃப்ரெண்ட் ஆகலாமா வேணாமா? என்கேஜ் பண்ணலாம் வேணாமா? இதான் கொஸ்டின். இதுல உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். பட் ஆல்ரெடி என்ன பண்ணிடுச்சு இந்தியா? தாலிபானோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. க்ளோஸ் கான்டாக்ட், எம்பசி இந்தியா ஆரம்பிக்குது. அகைன் ரீபில்டிங் பண்ணது எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் ஆரம்பிக்குது. இதான் கண்டெக்ஸ்ட். ஓகேல. இது வரைக்கும் பேசினது ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்
ஒன் லைன்ல எப்படி சொல்லலாம், இந்தியா டிசைட்ஸ் டு அப்கிரேட் தி டெக்னிக்கல் மிஷன் இன் ஆப்கானிஸ்தான் சொல்லலாமா? அதுக்கு என்ன ரீசன் உங்களுக்கு தெரியும். பட் இங்க டெக்னிக்கல் மிஷன் அர்த்தம் எக்ஸாம்ல இல்ல டிஸ்கஷன்ல இதெல்லாம் பேசுவீங்க, பேசணும்ல. எம்பசி ஃபுல் ஓபன் பண்றது, 2021 ஸ்டாப் பண்ணப்பட்ட எல்லா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸையும் அகைன் ஸ்டார்ட் பண்றது. அண்ட் சி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நமக்கு பாகிஸ்தான் பிடிக்காதனால மட்டும் பாகிஸ்தானை கார்னர் பண்றோம், அந்த கார்னருக்கு ஆப்கானிஸ்தான் தேவை, அதனால மட்டும் பண்ணல. ஆப்கானிஸ்தான் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது முக்கியம். என்ன ரீசன், இந்த சென்ட்ரல் ஏஷியா இருக்குல்ல, இந்த ஏஷியாவோட மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே ஆயில் கண்ட்ரிஸ் சொல்லுவோம்ல, இந்த ஆயில் ரிச் கண்ட்ரிஸ், அந்த கண்ட்ரிஸ் மினரல்ஸ் அதிகமா இருக்கு. அந்த ஆயில் மினரல்ஸை லேண்ட் ரூட் வழியா போய் எடுத்துக்கணும்னா, ட்ரேட் பண்ணணும்னா ஒன்னு பாகிஸ்தான் வழியா போகணும், இல்ல ஆப்கானிஸ்தான் வழியா போய் ஆகும். ரெண்டு பேர்ல யார் கூடயாவது ஃப்ரெண்டா இருக்க வேண்டியது அவசியம். இது யார் சொல்றா, இன்டெலெக்சுவல் சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கவர்மெண்ட் இருக்கிறதுனால நீங்க விட்டுற முடியாது. எப்படி பாகிஸ்தான் கூட உங்களால் பேச முடியாது, பட் அட்லீஸ்ட் ஆப்கானிஸ்தான் கூட அட்லீஸ்ட் கொஞ்சம் என்கேஜ் இருக்கணும். என்ன ரீசன், எக்ஸ்பர்ட் சொல்ற பாயிண்ட், ஏன் ஆப்கானிஸ்தான் கூட என்கேஜ் பண்ணி ஆகணும். 1990s டைம்ல தாலிபான் இப்ப இருக்கிற மாதிரி பெரிய குரூப்பா இல்ல, நிறைய பிரிஞ்சு குட்டி குட்டி கேங்ஸ் ஆச்சு. இப்ப அந்த ஃபேக்ஷன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய குரூப்பா கன்சாலிடேஷனா ஒரு கண்ட்ரி ரூல் பண்ணுது. பாயிண்ட் புரியல. அப்ப தாலிபான்ல ஏதோ ஒரு குரூப் ரூல் பண்ணல அப்படின்னா அந்த ஃபேக்ஷன் இருக்கும், அடுத்து போயிடலாம். கிளியரா ஃபுல் கண்ட்ரியையும் ஒரு கவர்மெண்ட் வித் ஒன் ஃபிளாகோட ரூல் பண்றாங்க. விச் மீன்ஸ் பவர்ல இப்போ இருக்கிறது ஒரு பெரிய பவர்ஃபுல் ஒரு குரூப். அப்போ இந்தியா அபிஷியலா ஒரு கண்ட்ரில யார் பவர் இருக்காங்களோ அவங்க கூட நெகோஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் அந்த கவர்மெண்ட் கன்சர்வேட்டிவா இருக்கலாம், அது அந்த கவர்மெண்டோட சாய்ஸ். கான்ஃபிளிக்ட் புரியுதா? இந்தியா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, போத் மென் அண்ட் உமனுக்கு என்ன உண்டு, ரைட்ஸ் உண்டு, எக்ஸ்பிரஷன் உண்டு. பட் ஆப்கானிஸ்தான்ல கன்சர்வேட்டிவ் கவர்மெண்ட் இருக்கிறதுனால பெண்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஸ்கூலிங், எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், ஸ்பீச் எதுவுமே கிடையாது. அப்போ பிலாசபிக்கலா பார்க்கும்போது, ஐடியாஸ் சொல்லி பார்க்கும்போது, டெமோக்ராட்டிக்கா பார்க்கும்போது இந்தியா செகுலர் கண்ட்ரி, அங்க செகுலரா இல்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறத விட்டுட்டு ஒரு கண்ட்ரியோட பவர் வந்து இன்னொரு பவர் கூட பேசிதான் ஆகணும். இந்த ஆங்கிள்லயும் சில எக்ஸ்பர்ட் பேசுறாங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல, கண்டிப்பா அந்த குரூப்ல, அதாவது அந்த கண்ட்ரில தாலிபானுக்கு அப்போசிட்டா ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, ஆன்டி தாலிபான் குரூப் இருப்பாங்கல்ல, அப்ப அவங்க கிட்ட பேசலாம்னு பார்த்தா அந்த மாதிரி குரூப்பே கிடையாது. NRF, நேஷனல் ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், இந்த ஒரு குரூப் தான் சொல்ல முடியும். பட் இந்த குரூப்பும் ஆப்கானிஸ்தான்ல இருந்துகிட்டு தாலிபான் அட்டாக் பண்ணல, இல்ல அப்போஸ் பண்ணல. தஜிகிஸ்தான் இருக்காங்க, தஜிகிஸ்தான் பார்டர்ல இருந்துகிட்டு பேசுறாங்க. ஒரு கண்ட்ரிக்குள்ளவே குரூப் இல்லாம வெளியே இருக்காங்கன்னா அந்த குரூப் கிட்ட நம்மளால பேச முடியாது. சோ இன்னொரு குரூப்போட நெகோஷியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அண்ட் இன்னொரு ஆங்கிள், நீங்க ரியல் பாலிடிக்ஸா பார்த்தாலும் கூட ரியலா வாட் இஸ் ஹேப்பனிங், சைனா ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபான் கவர்மெண்ட்டை ரெகாக்னைஸ் பண்ணிடுச்சு. சோ வாட் இஸ் கன்க்ளூஷன், எல்லா மேஜர் பவர்ஸும் ஆப்கானிஸ்தானை இந்த கவர்மெண்ட்டை ரெகாக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நாம மட்டும் தனியா இருக்க முடியாது. நீங்க நியூஸ்ல பாத்துருக்கீங்களா, சைனால இருந்து ஆப்கானிஸ்தான் டு சைனா அம்பாசிடர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்காங்க. பிளஸ் ரஷ்யா ரெகாக்னைஸ்ட் தி தாலிபான். என்ன ரீசனா இருக்கும், ரொம்ப சிம்பிள். தாலிபான் இஸ் அகைன்ஸ்ட் தி வெஸ்டர்ன் கல்ச்சர். வெஸ்டர்ன் கல்ச்சர்ன்றது கிறிஸ்டியானிட்டி, அந்த கல்ச்சருக்கும் இஸ்லாமிக் கல்ச்சருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ தாலிபான் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வராது. இது ரஷ்யாவுக்கு என்னது பாசிட்டிவ் தான். ஓகேல, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஐடியாலஜிக்கலா ஆப்கானிஸ்தானை சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயம். பார்த்தோம்ல, ரஷ்யாவுக்கு தே நீட் ஐடியாலஜிக்கல் சப்போர்ட் அகைன்ஸ்ட் தி வெஸ்டர்ன் ஐடியாஸ். அப்போ ஆப்கானிஸ்தான் தேவை, தாலிபான் தேவை. சைனா எப்பொழுதும் பார்க்கறது என்னது, எக்கனாமி. ஆப்கானிஸ்தான் வழியா உள்ள போனா ட்ரேடு உள்ள போலாம், ஆயில் கிடைக்கும், மினரல்ஸ் கிடைக்கும். ஸோ சைனா இஸ் ஆஸ்பிரிங் ஃபார் எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் இஸ் தி ரியல் பாலிடிக்ஸ். இப்போ இந்த டைம்ல இந்தியா தனியா இருக்கிறது எப்படி வந்து கரெக்டா இருக்க முடியும்? இது கூட பாகிஸ்தானை விட்டு ஆப்கானிஸ்தான் தள்ளி வருது. ஸோ திஸ் இஸ் தி ரைட் டைம். ஸோ இந்தியா அட்லீஸ்ட் ஒரு 3 ஆங்கிள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, இந்த ஆயில் கனெக்டிவிட்டி, பாகிஸ்தானை ஒரு கார்னர் பண்றது, அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொரு 3 ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஆல்ரெடி ஒரு 20 இயர்ஸ் ஒரு $3 பில்லியன் அளவுக்கு $3 பில்லியன் அளவுக்கு ஆப்கானிஸ்தான் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி இருக்கும். இப்போ ஆல்ரெடி இந்தியா மேல ஒரு ட்ரஸ்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கு. அப்போ அந்த ட்ரஸ்டோட கண்டினியூட்டிக்காகவாது ஆப்கானிஸ்தான் கூட கான்டாக்ட் இருக்கணும், கவர்மெண்ட் கூட. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமானது, ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான்ல இருந்து நிறைய டெரரிஸ்ட் குரூப், லக்ஷரி தெய்பா, JEM, இவங்கெல்லாம் ஃப்ரீயா ட்ரெயின் ஆகி இந்தியா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த டைம்ல, 1990s. பட் இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்க எல்லாத்த விட பெரிய குரூப் எது, தாலிபான். கவர்மெண்ட்லயே இருக்கு. அப்ப அந்த ஒரு குரூப் கூட நம்ம ஸ்ட்ராங்கா ரிலேஷன் வச்சிருந்தா தாலிபான் என்ன பண்ணலாம், மத்த எந்த குரூப் இந்தியாவை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்ல. அதாவது லாஜிக் புரிஞ்சுல, ஆப்கானிஸ்தான்ல எந்த டெரரிஸ்ட் குரூப்பும் இந்தியாவை அட்டாக் பண்ணாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் கான்டாக்ட்ல இருக்கலாம். இந்தியா என்ன பண்ணும், ஹெல்ப் பண்ணும். அப்ப இந்தியாவோட செக்யூரிட்டி அஷூரன்ஸ் இது என்ன ஆகலாம், ஸ்ட்ராங் ஆக ஒரு வாய்ப்பு இருக்கு. மூணாவது முக்கியமானது, எப்பொழுதுமே ஆப்கானிஸ்தான் இஸ் டிபெண்டன்ட் வித் பாகிஸ்தான் எல்லாத்துலயுமே. பட் இப்ப என்ன பண்ணுது, முதல் முறையாக பார்டர் கிளாஷ பெருசாக்குது. which means ஆப்கானிஸ்தான் இண்டிபெண்டன்ட்டா செயல்பட ஆசைப்படுது. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல we have to encourage the ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோட தாலிபான் கவர்மெண்டோட ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி, அதாவது பாகிஸ்தான் ஆர்மி நம்பாம அவங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி நம்புறாங்கல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமியை நம்ம என்ன பண்ணுவோம், ரெஸ்பெக்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஓகேல, அப்ப எக்கானமி வைஸ் பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரஸ்ட், டெவலப்மெண்ட், ரெண்டாவது செக்யூரிட்டி அஷூரன்ஸ், மூணாவது ரியல் பாலிடிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிக் ஆட்டோனமி. ஓகேல, இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பட் ஒரே ஒரு முக்கியமான சேலஞ்ச், ஆப்கானிஸ்தான் இந்தியா 2 பேரும் கோஆபரேட் பண்ணும்போது எப்ப இந்தியா வந்து
ஆப்கானிஸ்தான் கூட பேச ஆரம்பிக்கிறது ஒத்துக்குதோ அதுக்கு என்ன அர்த்தம்? ஆப்கானிஸ்தானோட கவர்மெண்ட்டை ரெகனைஸ் பண்றோம், அவங்களோட ஆக்ஷனை ரெகனைஸ் பண்றோம். அதுக்கு என்ன அர்த்தம்? தாலிபான் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து பாதி பெண்களை ரிமூவ் பண்ணிடுச்சு. ஸோ வேலைக்கு இல்லைன்னா கண்டிப்பா இருக்காது, ஸ்கூல் கிடையாது, அதாவது பிரைமரி ஸ்கூல் தான் போகணும், அதுக்கு மேலே கல்வி கிடையாது. பப்ளிக் ஸ்பேஸ்ல மென்னும் உமனையும் சேர்ந்து பார்க்கக்கூடாது, செப்பரேஷன். மோஸ்ட் ஆஃப் தி ஜாப் வந்து பெண்களுக்கு கிடையாது. பாரதி உமன் ஃப்ரம் ஜாப்ஸ். அண்ட் கண்ட்ரியோட லீடர் யாரு? ரிலீஜியஸ் லீடர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் தி மென் ஒன்லி கவர்மெண்ட். எல்லாரும் மென் தான். அந்த மென் யாரு? ஆப்கானிஸ்தான் இருக்கிற எந்த எத்னிசிட்டி முக்கியமோ, டஜிக்ஸ், உஸ்பெக்ஸ், அசார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் தாலிபான் ரூல்ன்றது ஆப்கானிஸ்தான்ல இட் இஸ் தி பாஸ்டூன் ரூல்ஸ். அந்த ஒரு எத்னிக் குரூப் தான் ரூல் பண்றாங்க. இப்போ ஜென்ரலா பார்க்கும்போது இட் இஸ் தாலிபான் ரூலே தெரியும். இட் இஸ் நாட் ஒன்லி தி டெரரிஸ்ட் ரூல். தாலிபான் ரூல் மென் சென்ட்ரிக் ரூல், ஒரு எத்னிக் குரூப்போட ரூல். இப்படி இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டை இந்த கவர்மெண்ட் கூட இந்தியா எப்படி ஃப்ரீயா என்கேஜ் பண்ண முடியும்? தப்பான எக்ஸாம்பிள் ஆட்டுங்களேன். அங்க ஜஸ்டிஸபிளா இல்லாத போது அதை சைலண்ட் ஆக்கிட்டு பவர் பேஸ்ட் பாலிட்டிக்ஸ்க்காக, எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக பேச ஆரம்பிச்சுன்னா ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆகும்ல. இது ஒரு சேலஞ்ச். ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? கம்ப்ளீட்டா ஆப்கானிஸ்தானை ரெகனைஸ் பண்ண முடியாது, விச் மீன்ஸ் அந்த அப்ரேஷன் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஹியூமனிட்டரியன் எய்ட் பண்ணலாம். ஜஸ்ட் இந்தியாவோட பிரசன்ஸ் இருக்குன்னு காமிச்சிக்கலாம், என்கேஜ் பண்ணிக்கலாம் லைட்டா. ஸோ ஸ்டில் வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கீழே புரியுதுல, ஸ்டே என்கேஜ் பட் டோன்ட் ரெகனைஸ் தெம். ஸோ இந்தியாவோட சேலஞ்ச் ஓரளவுக்கு புரியுதுல. நம்ம தாலிபான் அக்செப்ட் பண்றோம்னா தாலிபானோட அப்ரேஷனையும் அக்செப்ட் பண்றோம்னு அர்த்தம். தாலிபான் கவர்மெண்ட்டை ரெகனைஸ் பண்றோம்னா அவங்களோட ரிலீஜியஸ் ரூல், எத்னிக் ரூல், ஜெண்டர் பயஸ்ட் ரூலை ரெகனைஸ் பண்றோம்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணி தான் ஆகணும்? we have to wait and watch. அதாவது தாலிபானோட ரூலிங்ல ரிஃபார்ம்ஸ் ஏதாவது ஏற்படுதா? ஏன்னா தாலிபான் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தானோட எக்கானமி 30% குறைஞ்சிருக்கு. வழக்கமான எக்கானமியோட ஷ்ரிங்க் ஆயிருக்கு. இப்போ எக்கனாமிக்கெல்லாம் ப்ராப்ளம் ஆகுது, உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் குறைக்கிறாங்க. ஸோ மேபி ஃபியூச்சர்ல ரிஃபார்ம்ஸ் வரலாம். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ வரைக்கும் அவங்க எடுத்த எந்த மெஷர்ஸையும் என்ன பண்ணல, உமன் பேஸ்ட் எந்த ஐடியாஸையும் ரிஃபார்ம் பண்ணல. அப்போ ரிஃபார்ம் பண்ணாத வரைக்கும் அவங்க கூட ஃபுல் ரெகனைஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஓகேல. ஸோ இது எல்லாம் தான் இந்த ஆர்டிகல் பேசின சில முக்கியமான பாயிண்ட். இப்போ ஹெட்டிங் படிங்களேன். என்கேஜ் தி தாலிபான் பட் டோன்ட் ரெகனைஸ் தெம். ரெகனைஸ் பண்ற அளவுக்கு எந்த ரிஃபார்மும் ஒன்றும் பண்ணல. we have to wait and watch but try to use this opportunity economically, strategically and also to build the trust. See, India is a democratic country. இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கும் போது டெமோக்ரஸி, டிஸ்கஷன், டிபேட்ஸ்னு யோசிக்கும் போது இந்தியாவில் உங்களுக்கு எது நாம வரும்? பார்லிமெண்ட். கரெக்டா? ஆக்சுவலா நீங்க எப்போ உங்க மைண்ட் செட் வந்து பார்லிமெண்டா யோசிக்குதோ உங்க மைண்டு சென்ட்ரலைசேஷனா யோசிக்கிறது கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்தியாவில் உங்க மைண்ட் எங்க போகுது? டெல்லிக்கு போகுது. பட் ரியல் டெமோக்ரஸி எங்க இருக்கும்? ஒரு ரீஜனல் லெவல்ல, ஒரு வில்லேஜ்ல அந்த ஊர் மக்களும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஊருக்கு இந்த இடத்துல ரோடு வேணும், குடிக்க தண்ணி வேணும், இந்த ஸ்கூல்ல இந்த வசதி இல்லை, இதை சரி பண்ணணும்னு அவங்க ஊருக்கு என்ன தேவைன்னு மக்கள் சேர்ந்து பேசுறாங்களே, என்ன பிளேஸ் அது? கிராம சபா தானே. ஸோ கிராம சபா இஸ் தி ரியல் டெமோக்ரஸியா? ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 243A தெளிவா சொல்லிடுச்சு. அந்தந்த ஊர்ல யாருக்கெல்லாம் ஓட்டு போடுற எலிஜிபிலிட்டி இருக்கோ, ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸ், அந்த ஊரோட எல்லா ரெஜிஸ்டர்டு ஓட்டர்ஸும் ஒன்னா சேர்ந்த ஒரு குழு தான் என்னது? டெஃபினேஷன் ஆஃப் கிராம சபா. கரெக்டா? அதோட கோர் பாயிண்ட் புரிஞ்சா? வாட் இஸ் கிராம சபானா, கிராம சபாவை இயக்குறது தலைவர்கள் இல்லை, எவ்ரி அடல்ட் சிட்டிசன் ஆஃப் தட் வில்லேஜ். அப்ப இந்த குரூப்ல டைரக்டா பீப்புள் இஸ் பார்ட்டிசிபேட்டிங். அப்ப இது ரியல் டெமோக்ரஸி. நமக்காக ஒரு ஆள் வந்து நேஷனல் லெவல்ல லா உருவாக்குறதுக்கு போறாங்க, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அதெல்லாம் ஓகே. பட் அது மட்டும் பத்தாது. நம்ம முடிவை, நமக்கு தேவையானது நாம பேசுறோம்ல, நாம டிஸ்கஸ் பண்றோம்ல, மக்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்களே. நம்ம ஸ்கூல் புக்ல போட்டிருக்கு, என்சிஆர்ல போட்டிருக்கு, பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி. உங்க ஏரியாவில் பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி இருந்துச்சுன்னா தட் இஸ் ரியல் டெமோக்ரஸி ஆஃப் யுவர் கண்ட்ரி. என்ன ரீசன்? எந்த இடத்துல மக்கள் பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கும் அங்க ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்பரன்சி ஸ்ட்ராங்கா இருக்கும், ஒவ்வொரு காசுக்கும் அக்கௌண்டபிலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும். எந்த ஊர்ல டிரான்ஸ்பரன்சி, எல்லா வேலையும் வெளிப்படைத்தன்மை பண்றாங்களோ, ஒவ்வொரு காசுக்கும் அக்கௌண்டபிளா இருக்காங்களோ, டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி ஆர் தி பேசிக் பில்லர்ஸ் ஆஃப் குட் கவர்னன்ஸ்ல. அதனால பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வித்வுட் தி பார்ட்டிசிபேட்டிவ் டெமோக்ரஸி அந்த ஊர்ல குட் கவர்னன்ஸ் உருவாக்க முடியாது. பட் வாட் இஸ் தி சேலஞ்ச்? இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு தெரியும், எல்லாமே தெரிஞ்சும் ரியல் நடக்குதா? இல்லனா ரியல் லெவல்ல இந்த டெமோக்ரஸி எப்படி இம்ப்ரூவ் பண்றது? ஓகேல. சோ கோர் பாயிண்ட் புரிஞ்சுல, இந்தியாவோட ப்ராப்ளமே குட் கவர்னன்ஸ் தான். எல்லா ஸ்கீம்ஸும் இருக்கு, எல்லா லாஸும் இருக்கு, எல்லாம் இருந்து கவர்னன்ஸே சரியில்லை. அப்போ கவர்னன்ஸ் சரி பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் கிராம சபா. கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. கிராம சபாவுக்கு உண்மையாவே அவ்வளவு பவர் இருக்கான்னு கேட்டா ஷுவர்லி எஸ். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, நிறைய பவர்ஸ் இருக்கு. பட் மினிமலா இந்த பாயிண்ட்டை கோட் பண்ணலாம். உங்க ஊருக்கு, உங்க கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு என்ன பிளான் பண்ணலாம்? ஆனுவல் பிளானிங், அந்த பிளானுக்கு தேவையான பட்ஜெட், இது எல்லாமே டைரக்டா யாராவது சொல்றது வராது. இந்த கிராம சபா தான் இது எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்து வச்சுக்கலாம், அந்த ஸ்கீம் எங்க ஊருக்கு வந்திருக்கா, சரியா ஒர்க் ஆகுதான்னு ரிவ்யூ பண்ற பவர் யாருக்கு தான் இருக்கு? கிராம சபாக்கு தான் இருக்கு. அது புரிஞ்சுல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சோஷியல் ஆடிட்டிங், எல்லா ஸ்கீம்ஸும் எல்லா பிளானும் சரியா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பாத்துக்க முடியும். இவங்க தான் பாத்துக்கிறாங்களே. இந்த பவர்ஸ் அவங்க என்ன பண்ணல, ஜஸ்ட் லைக் தட் அனௌன்ஸ் பண்ணல. இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல தனி என்ன பண்றாங்க, ஒரு பார்ட்டி ஆட் பண்றாங்கல்ல, கான்ஸ்டியூஷன்ல ஒரு பகுதி ஆட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், பார்ட் 9 தானே பஞ்சாயத்து. ஸோ இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ல தனியா ஆர்டிகல் 243A கான்ஸ்டியூஷன்ல ஒரு ஆர்டிகலாக எழுதியாச்சு. இட் இஸ் லீகல் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். ஜஸ்ட் லைக் ஒரு ஸ்கீம்ல வந்த பவர் கிடையாது. பட் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் இருக்கிற பவரை ரியல் லைஃப்ல கொண்டு வரணும்னா யார் முக்கியம்? கிராம சபா முக்கியம், அங்கிட்ட மக்கள் முக்கியம்ல.
மக்கள் யாருமே போலனா, யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலனா, அப்ப பார்ட்டிசிபேஷனை எப்படி அதிகமாக்கலாம்? அடுத்த தலைமுறைக்கு கிராம சபாவோட இம்பார்ட்டன்ஸை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் இருக்கிறாங்களே, ஸ்கூல்ல நிறைய ப்ராஜெக்ட் பசங்க பண்றாங்க. அதுல ஒரு ப்ராஜெக்டா நம்ம கிளாஸ் ரூம்ல ஒரு மாடல் கிராம சபா உருவாக்கணும். ஸோ கிராம சபாவில் ஒரு ஊர்ல என்ன பேசுவாங்களோ அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல இந்த சபா உருவாக்கி எல்லாரும் ஒரு ஊரை பத்தி பேசணும். என்ன இருக்கு என்ன இல்லை பிளானை உருவாக்கணும். இதை பண்ணி அந்த இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னா ஃபியூச்சர்ல பார்ட்டிசிபேஷன் இன்னும் அதிகமா இருக்கும். கரெக்டா? ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் மாடல் யூஎன், மாடல் பார்லிமெண்ட்லாம் இருக்கு. அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே உருவாக்குற பார்லிமெண்ட். அதே மாதிரி we have to create the மாடல் யூத் கிராம் சபா. யங்ஸ்டர்ஸுக்கு கிராம சபா ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல ஒரு மாடல் உருவாக்கி ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ண வைக்கணும். இந்த இனிஷியேட்டிவை பஞ்சாயத்து ராஜ் மினிஸ்ட்ரி பிளஸ் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி 2 மினிஸ்ட்ரியும் ஒன்னா சேர்ந்து இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் எல்லா ஸ்கூலும் கிடையாது. நவோதயா ஸ்கூல்ல, கலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல், ஸோ ஃபேஸ்டு மேனரா ஒவ்வொரு ஸ்கூல்ல கொண்டு வர ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. யாருக்கு? மோஸ்ட்லி கிளாஸ் 9th இருந்து 12th வரைக்கும். அப்போ 12th படிச்சு முடிக்கும் போதெல்லாம் ஒரு கிராம சபாவோட கம்ப்ளீட் இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு வந்துடும். அது புரிஞ்சா? கிராம சபா என்ன பண்ணுமோ அதே ரோல் இவங்க பிளே பண்ணுவாங்க. அதாவது ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டு அந்த வில்லேஜுக்கு தேவையான அஜெண்டாஸ் ரெடி பண்ணுவாங்க. என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு, வாட்டர் ஃபெசிலிட்டி, ரோடு, எக்ஸெட்ரா. ஓகே தானே? இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கும். இட் இஸ் மோஸ்ட் ரெவல்யூஷனரி. என்ன ரீசன்? கிளாஸ் ரூம்குள்ள ரியல் லைஃப் இஷ்யூஸை ஸ்டூடெண்ட்ஸ் பேச ஆரம்பிக்கிறாங்க. திஸ் இஸ் ரியல் பாலிடிக்ஸ், இல்லை ரியல் டெமோக்ரஸி. ஓகேல? ஸோ இப்போதைக்கு இந்தியா முழுக்க ஒரு 1000 ஸ்கூல்ல இது கொண்டு வர போறாங்க. இந்த ஸ்கூல் பார்த்தோம்ல, நவோதயா ஸ்கூல், ஜேஎன்வி, ரேகலைவா ஸ்கூல் பார்த்தோம்ல, ஏகலைவா ஸ்கூல். ஸோ ஜேஎன்வியில் 600+ ஸ்கூல்ல சூஸ் பண்ணிருக்காங்க. ஏகலைவா ஸ்கூல்ல 200+ ஸ்கூல்ஸ். அப்போ அது ஃபர்ஸ்ட் தேவை என்ன? டீச்சர்ஸ் டு பி ட்ரெயின்ல. ஸோ டீச்சர் ட்ரெயின் பண்ணியாச்சு. நிறைய மாஸ்டர்ஸ் சொல்லி தராங்க, அவங்க கைட் பண்றாங்க. எந்த ஸ்டூடெண்ட் கரெக்டான ப்ராப்ளம் பேசி சூப்பரா பண்றாங்களோ அவங்க சர்டிஃபிகேட் உண்டு, பிரைஸ் உண்டு. ஸோ ஃப்ரீ டைம்ல ஜேஎன்வி சீதாப்பூர் இங்க இருக்கு, ராஜஸ்தான்ல இருக்கிற ஒரு ஸ்கூல், ஜேஎன்வி ஸ்கூல். இங்க ஃபுல் மாடல் யூத் கிராம சபா உருவாக்கியாச்சு. அந்த ஸ்கூல்ல இருந்து மட்டும் ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி டிபேட் பண்ணி உருவாக்கிருக்காங்க. யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நம்ம கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ் பேசினாங்கன்னா என்ன மாதிரி சேஞ்ச் வரும்ன்றத பார்க்க முடியும். ஓகேல? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன மாதிரி சேஞ்ச் உருவாக்கணும்? இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு முக்காவாசி பேருக்கு ஐ வாண்ட் டு பிகம் ஐஏஎஸ் இதா இருக்கே தவிர எனக்கு கிராம சபாவோட சர்பஞ்சா வரணும், லீடரா வரணும். ஐஏஎஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்றாரோ அதே ஐஏஎஸ் தான் அந்த ஊருக்கு சர்பஞ்ச். அந்த போஸ்டோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. அது ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் தான். அதுக்கு என்ன தேவையில்ல? எக்ஸாம் தேவையில்லை. லிங்க் பண்ண முடியுதா? அப்ப இந்த மாடல் யூத் கிராம சபா இருக்குல்ல, இது வந்து அந்த சர்பஞ்சோட போஸ்ட்டுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவர் என்னெல்லாம் பண்றாரு, என்ன பவர் இருக்குன்னு ஆசைப்பட்டா அவங்க ஊர்ல அதை அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓகேல? ஸோ இந்த ஆர்டிக்கலோட கோர் பாயிண்ட் இதான். ஹெட்டிங் படிங்களேன், த விஷன் ஆஃப் மாடல் யூத் கிராம் சபா. ஸோ ஆல்மோஸ்ட் கோர் பாயிண்ட் முடிச்சாச்சு. ஃப்ரீ டைம்ல படிச்சு பாருங்க. ஸோ ஆர்டிக்கலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின். பொதுமக்கள் இருக்காங்களே, பப்ளிக், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், ஏதாவது ஒரு இஷ்யூ, ஏதாவது ஒரு ஈவெண்ட், இந்த பொதுமக்களுக்கு எது உண்மை எப்படி தெரியும்? மோஸ்ட் ஆஃப் தி பப்ளிக், பொதுமக்கள் வந்து உழைப்பாளிகள். வீட்டில் உட்காந்து பேப்பர் படிக்கிறதுக்கோ இல்லை டிபேட் சேனல் பார்க்கறதுக்குலாம் டைம் இருக்காது. காமன் பீப்புள். பட் எல்லா இஷ்யூ நடக்கும்போது அதோட முடிவில் எல்லா மக்களுக்குமே ஒரு ஒப்பீனியன் கிரியேட் ஆகுதுல்ல. கண்டிப்பா அந்த ஒப்பீனியன் உண்மையா இருக்குன்னு அவசியம் கிடையாதுல்ல. அது புரிஞ்சா ஒவ்வொரு மக்களும் ஒரு இஷ்யூவை அனலைஸ் பண்ணி டைரக்டா போய் படிச்சு அதன் வழியாக உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு பப்ளிக் ஃபிகர் இருப்பார், இல்லைன்னா ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பார், ஒரு லீடர் இருப்பார், ஒரு தலைவர் இருப்பார், மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பார். அவங்க அந்த இஷ்யூ பத்தி என்ன பேசுறாங்களோ அதை கவனிப்பாங்க. அதை கவனிச்சு ஓகே அப்ப இதான் உண்மை என்ன பண்ணுவாங்க, நம்ப ஆரம்பிப்பாங்க. ஐடியா புரியுதா? மக்களுக்கு உண்மை வந்து எப்படி சேருது? உண்மையின் படிப்பதன் வழியாக உண்மை வந்து சேரவில்லை. தே ஆர் ரீடிங் தி சிம்பிள்ஸ், தே ஆர் கெட்டிங் தி ஸ்டோரிஸ். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள், நாம் தமிழர் கட்சிக்கு அந்த கட்சியில இருக்கிற மெம்பர்ஸ்க்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதான் உண்மை. அப்ப உண்மை என்ன ஆகுது? உண்மையை யாரும் கண்டெடுக்கல. உண்மையை the truth is manufactured. அந்தந்த குரூப்ல அங்க தலைவர்கள், சினிமா ஸ்டார்ஸ், ஏதோ பப்ளிக் ஃபிகர் ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் உண்மை நம்பி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப மோஸ்ட் ஆஃப் தி பொதுமக்கள், பப்ளிக், they won't see the reality. ரியாலிட்டி கண்ணுக்கு தெரியாது. அந்த ரியாலிட்டியை பிரதிபலிக்கிற ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் வழியா, அந்த சிம்பிள் இருக்கலாம், ஒரு ரியல் இன்டெலக்சுவலா இருக்கலாம், சினிமா ஸ்டாரா இருக்கலாம், ஒரு தலைவரா இருக்கலாம், எனிதிங் எல்ஸ். பட் வாட் இஸ் தி பாயிண்ட்? எந்த ஒரு விஷயமும் டைரக்டா மக்களுக்கு வராது. நடுவு ஒரு வாய்ஸ் இருக்கும். அந்த வாய்ஸ் வழியா தான் மக்களுக்கு தெரிய வருது. ஸோ this is the basic difference between educated people and common people. For example, உலக அளவு சொல்லுங்களேன். உலக அளவுல ஏதாவது ஒரு தலைவர் அவர் ஒன்று பேசினாருன்னா நீங்க போய் தேட மாட்டீங்க, அவர் சொல்ற நம்புவீங்க. அப்படி ஒரு ஆள் சொல்லணும்னு வச்சுக்கலாம். பில் கேட்ஸ். பில் கேட்ஸ் சொன்ன உடனே அவர் ஒரு பிசினஸ் மேன் மைண்ட்ல வராது. பிசினஸ் மேன், டெக்னோக்ராட், டெக்னாலஜி கண்டுபிடிச்ச ஆளு. அதோட முக்கியமானது பிலாந்த்ரோபிஸ்ட். நிறைய என்ஜிஓஸ்க்கு ஹெல்ப் பண்றாரு, இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஓகேல? அவர் மேல ஒரு பிம்பம் இருக்குல்ல, ஒரு தோற்றம் இருக்குல்ல, அந்த தோற்றம் ஒன்று பேசும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதை அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த விஷயத்துல அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நமக்கான ஒப்பீனியன் உருவாக்கிப்போம். ஸோ அதனாலதான் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சொல்லிட்டே இருப்பாங்க, மக்களுக்கு முன்னாடி யார் இருக்காங்க, யாரை பாக்குறாங்க மக்கள். இந்த பப்ளிக் ஃபிகர் ரொம்ப கான்சியஸா இருக்கணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா அவங்கள தான் சிம்பிள்ஸ் ஆஃப் ட்ரூத் நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறத மக்கள் நம்புவாங்க. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? பப்ளிக் பிலீவ்ஸ் இன் காமன் சென்ஸ். ஒரு ஆளோட சக்சஸ், ஒரு ஆளோட ஸ்டேட்டஸ், ஒரு ஆளோட ஃபெமிலியாரிட்டி, இந்த எல்லா விஷயங்களும் இருக்கும்போது
ஒரு ஆள் பேசும்போது அந்த விஷயம் கிரெடிபிலிட்டியா மாறும், உண்மையா மாறும். அப்ப அதே ஃபீல்ட்ல சக்சஸ் ஆகாம ஸ்டேட்டஸ் கம்மியா யாருக்கும் தெரியாம ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் உண்மையா பேசினாலும் அந்த உண்மை அந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகாது மக்கள்கிட்ட. ஸோ பப்ளிக் பிலீவ் இன் சிம்பிள்ஸ் நாட் தி ட்ரூத். மோஸ்ட் ஆஃப் தி பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் மேனுஃபேக்சர்ட். அப்போ உங்க முன்னாடி யாரு பேசினாலும் அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வைக்கிறாங்கன்னா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வைக்கிறாங்கன்னா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு, இந்த ஒப்பீனியனுக்கு, இந்த நாலேஜுக்கு ஆரிஜின் எங்க, எந்த சோர்ஸை படிச்சீங்கன்னு கேட்கணும். இல்ல இந்த பாயிண்ட் விஜய் சொன்னாரு அப்படின்னு ஒரு யோசிச்சு சொல்லும் போதே அவருக்கு டவுட் வந்துடும். இல்ல இந்த பாயிண்ட் அந்த சினிமா டைரக்டர் சொன்னாரு அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தோணும், கரெக்ட் சோர்ஸ் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, அப்ப நம்மளோட ஒப்பீனியன் இட் இஸ் மேனுஃபேக்சர்ட், இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ இதை பத்தி நம்ம ஏன் இப்போ பேசுறோம்னா இந்த ஆர்டிகல் இருக்குல்ல, இந்த ஆர்டிகல் அதை பத்தி பேசுறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப சிம்பிளா நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்து போர் அடிச்சாலும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேசியாச்சு. என்ன ரீசன்? அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல உங்க முன்னாடி வரது எல்லாமே உண்மை கிடையாது, ஏதோ ஒரு சிம்பிள் உங்ககிட்ட பேசுது. அப்போ எந்த ஒரு நாலேஜும் உங்க மைண்டுக்குள்ள வரும்போது எமோஷனலாக வருதா, ட்ரூ சோர்ஸ்லேருந்து வருதான்றதை செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வச்சுக்கிட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆர்டிகலுக்குள்ள போகலாம். ஓகேல? ஸோ இந்த ஆர்டிகல்ல இன்ட்ரோ பண்ற அந்த பப்ளிக் ஃபிகர் பில் கேட்ஸ். ஒரு யாரு? சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, கேபிட்டல் பிசினஸ் மட்டும் கிடையாது, philanthropist. ஸோ அமெரிக்காவோட ஒரு முக்கியமான எலைட். அப்போ இந்த மாதிரி ஒரு எலைட் வந்து ஒரு விஷயத்தை கம்பேஷனாக பேசும்போது மக்களுக்கு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் உண்மைன்னு ரீச் ஆகும். அப்படி என்ன பேசினாரு பில் கேட்ஸ்? 2019 இருந்து 2021 இந்த டைம்ல எல்லாம் பில் கேட்ஸ் பேசின பாயிண்ட், உலகம் அழிய போகுது, ரீசன் இஸ் கிளைமேட் சேஞ்ச். அப்போ கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஒரு அர்ஜென்சியான இன்ஃபர்மேஷனை மக்களுக்கு சொல்லியிருக்காரா? அழிய போகுது which means emergency situation. ஸோ கண்டிப்பா இட் இஸ் அலாரம் இட் சொல்லுவாங்களே, பெல் அடிச்சிருச்சு, சீக்கிரம் சரி பண்ணி ஆகணும். அப்போ கிளைமேட் சேஞ்சை பத்தி இவ்வளோ அவேர்னஸ் உருவாக்குறதுக்கு இவ்வளோ ஒரு காரணம். பட் சேம் பில் கேட்ஸ் இப்போ வேற ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, கிளைமேட் சேஞ்ச் வந்து சீரியஸான இஷ்யூ தான், பட் இது உலகத்தை அழிக்காது. அதாவது ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியுமே இறந்து போயிடுவாங்கலாம் கிடையாது. இட் ஓன்ட் எண்ட் தி ஹியூமனிட்டி. என்ன பண்றாங்க? அவரோட ஐடியா மாத்துறாங்க. அவ்வளோ அர்ஜென்சி கிடையாது, கிளைமேட் சேஞ்ச் ஒரு இஷ்யூ தான், பட் உலகம் அடிக்கிற அளவுக்கு கிடையாது. சி அவரோட ஒப்பீனியன்ல பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. பட் நாம கிரிட்டிசைஸ் பண்றது அந்த லிமிடேஷன் மட்டும் தான். அவர் பேசின எல்லா பாயிண்ட்டும் தமிழ் சொல்ல முடியாது. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? பட் இப்போ ரீசென்ட் டைம்ல பில் கேட்ஸ் தன்னோட ஒப்பீனியனை மாத்திருக்காரு. என்ன சொல்றாரு? கிளைமேட் சேஞ்ச் அந்த அளவுக்கு மோஸ்ட் சீரியஸ் இஷ்யூலாம் கிடையாது. அதாவது ஹியூமனிட்டி அழிஞ்சு போய் சொல்றோம்ல, அலார்மிங் சொல்றோம்ல, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் இஷ்யூ கிடையாது. கிளைமேட் சேஞ்ச்னால ஹியூமனிட்டி அழிய போறது கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் ஹியூமன் பீயிங் ப்ராப்ளம், பட் அதை சரி பண்ண முடியும். எப்படி? த்ரூ டெக்னாலஜி. ஃபார் எக்ஸாம்பிள், ரோட்ல பாக்குறீங்க நிறைய கார் இருக்கு, மோஸ்ட் பொல்யூஷன் நடக்குது. இந்த பொல்யூஷனால கிளைமேட் சேஞ்ச் உருவாகுது. ரொம்ப சிம்பிள், காரை மாத்துங்க, எலக்ட்ரிக் வண்டியில போங்க, பொல்யூஷன் கம்மியாடும். ஸோ டிஃபரன்ஸ் புரியுதா? கம்பேரிசன் புரியுதா? உலகமே அழிய போகுது அப்படின்னு பேசின அந்த நரேஷன் வந்து இப்போ மாறி இருக்கு. கொஞ்சம் சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காரு, டெக்னாலஜி பேஸ் பண்ணி கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணி கிளைமேட் சேஞ்சை சரி பண்ண முடியும். அப்போ கிளைமேட் சேஞ்சை விட எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா பாவர்ட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், டிசீஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு பாவர்ட்டில இருந்து எந்த விதமான நோயிலிருந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸை முதல்ல காப்பாற்றணும். இந்த விஷயங்களை ப்ரையாரிட்டியா கொண்டு போகணும். ஏன்னா ஏன் இதை ப்ரையாரிட்டி பண்ணணும்? ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் அதிகமாயிட்டு இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச் கூட பாவர்ட்டி இருந்துச்சுன்னா, நோய் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ ஹியூமனிட்டி இந்த கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ணணும்னா டெக்னாலஜி போதும், இன்வெஸ்ட்மெண்ட் போதும். அது கூட இந்த பாவர்ட்டி டிசீஸ் அபாலிஷ் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஹியூமனிட்டியால பெட்டரா ஃபேஸ் பண்ண முடியும். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முன்னிக்கிறோம். ஸோ கோர் பாயிண்ட் புரிஞ்சுதா? பில் கேட்ஸோட ஒப்பீனியன் கிளைமேட் சேஞ்ச்ல ஒரு மோஸ்ட் எமர்ஜென்சி இஷ்யூல இருந்து சாஃப்ட்வேர் ஆயிருக்கு. அதாவது கிளைமேட் சேஞ்ச் இஸ் டெக்னாலஜிக்கல் இஷ்யூ, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் இஷ்யூ, மணி பேஸ்ட் இஷ்யூ. கிளைமேட் கிரைசிஸை டெக்னாலஜி வழியா, இன்வென்ஷன் வழியா சரி பண்ற முடியுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சேம் எக்ஸாம்பிள், ரோடு முழுக்க டிராஃபிக், ரோடு முழுக்க பொல்யூஷன், எப்படி சரி பண்ணலாம்? அந்த வண்டியை தூக்கிட்டு எலக்ட்ரிக் வண்டியை கொடுத்துருங்க, பொல்யூஷன் குறையும். இப்போ கிளைமேட் சேஞ்ச்ன்றது உலகமே அழிய போற இஷ்யூவா இருந்தது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இட் இஸ் டெக்னாலஜிக்கல் இஷ்யூ, மணி பேஸ் பண்ணி, இன்னோவேஷன் பேஸ் பண்ணி சரி பண்ற முடியும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டெக்னோ ஆப்டிமிசம். லாஜிக் புரியுதா? டெக்னாலஜி வச்சுக்கிட்டு எல்லா கிரைசிஸையும் சரி பண்ற முடியும். டெக்னாலஜி பேஸ்ட் பாசிட்டிவ்னஸ் அது ஓகே தான், பட் கிளைமேட் சேஞ்சுக்கு பொல்யூஷன் மட்டுமே காரணம் கிடையாது. பீப்பிள்ஸ் ஆட்டிடியூட். எதுக்கு அவ்வளவு பேர் ரோட்ல எல்லாரும் கார்ல போகணும்? பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தினால, ஒரு தப்பான டெக்னாலஜி பயன்படுத்துறதுனால கிளைமேட் சேஞ்ச் வரல. மக்களோட பிஹேவியர்ல, நம்மளோட பொலிட்டிக்ஸ்ல, நம்மளோட ஐடியாஸ் வழியா தான் கிளைமேட் சேஞ்ச் உருவாயிருக்கு. அந்த பாயிண்ட்டை பில் கேட்ஸ் யோசிக்கல. ஓகேல? அவரோட பாயிண்ட் ஆஃப் என்ன பண்றாரு? லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 15 இயர்ஸ்ல டெக்னாலஜி பயன்படுத்தி கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணிருக்கோம், கார்பன் எமிஷனை குறைச்சிருக்கோம் பாயிண்ட்ஸ். பட் தீஸ் டேட்டாஸ் ஆர் அன்வெரிஃபைடு. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? கிளைமேட் சேஞ்ச் இஸ் தி ஜஸ்ட் சயின்டிபிக் இஷ்யூ, ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூன்னு ஒரு ட்ரூத்தை சாஃப்ட்வேர் பண்றாங்கல்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கிரிட்டிசைஸ் பண்றோம். என்ன ரீசன்? அவர் வந்து ஒரு எலெக்ட், அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். அந்த ஒப்பீனியன் யார் கேட்கறாங்களோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அந்த கவர்மெண்ட்டுக்கு அவர் ஃபண்டு கொடுத்து பாலிசியை மாற்றுவார். ஈவன் ஹி இஸ் குட், அது விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் மக்களோட ஒப்பீனியன்ல வேலை செய்யணும். பட் எலைட் கல்ச்சர் நினைச்சா அந்த கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து, அதாவது என்ஜிஓ மாதிரி, இந்த பிரச்சனைக்கு இதான் சொல்யூஷன், இந்த சொல்யூஷன் ஒர்க் பண்ணுங்க,
இந்த சொல்யூஷன் நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா இவ்வளவு காசு நான் தர முடியும். கவர்மெண்ட் ஒப்பீனியனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஆட்டோகிராட்டிக்கா மாறும். So what is the conclusion? Who is the true climate leader? Climate leadership யார் எடுக்கணும்? So climate based authority ஒரு செலிபிரிட்டியோ இல்ல ஒரு கேபிட்டலோ முடிவு பண்ணக்கூடாது. It should be based on collective credibility plus democratic participation. So okay, this is the core point of the pitfalls of climate alarmism. See, நாம பேசினது வெறும் கோர் பாயிண்ட் மட்டும் தான். இந்த ஆர்டிகல்ல அந்த கோர் பாயிண்ட்டை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு சில எக்ஸ்ட்ரா சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக்ட்ஸை ஹேனோட ஷேர் பண்ணிருக்கேன். அதை பார்த்துருங்க.